வணக்கம் நண்பர்களே, நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் ஒரு சினிமா படத்தை பற்றி பேசப் போகிறோம். ஆனால் இது வெறும் பொழுதுபோக்கு சினிமா அல்ல. இது சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கப் போகும் ஒரு திரைப்படம். வரவிருக்கும் படையாண்ட மாவீரன் என்ற திரைப்படம் மறைந்த அரசியல் தலைவர் கடுவெட்டி குரு அவர்களின் வாழ்க்கை, போராட்டங்கள் மற்றும் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த திரைப்படம் நமக்கு சொல்ல வரும் ஆழமான சமூக, அரசியல் மற்றும் தத்துவார்த்த கருத்துக்கள் என்னென்ன? வாருங்கள் பார்க்கலாம். 1. மக்களின் பிரதிநிதித்துவம். அடித்தளத்தின் குரல். இந்த படத்தின் கதை அடித்தட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்களின் வலிகளையும் பிரதிபலிக்கிறது. பொதுவாக அரசியல் தலைவர்களை நாம் அதிகாரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த படம் ஒரு தலைவன் எப்படி மக்களின் நடுவே இருந்து அவர்களின் அன்றாட பிரச்சனைகளுக்காக போராடி அதிகார பீடத்தை நோக்கி நகர்கிறான் என்பதை சொல்கிறது. நம் சமூகத்தில் ஏழைகள், விவசாயிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாதவர்களின் உரிமைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன. இந்த திரைப்படம் அவர்களின் நிலையை அதிகார மையங்களுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு குரலாக ஒலிக்கிறது. இது வெறும் தனிப்பட்ட தலைவரின் கதை அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒட்டுமொத்த போராட்டத்தின் பிரதிபலிப்பு. இந்த ஒற்றை குரல் ஒட்டுமொத்த மக்களின் மனக்குமுறலாக வெளிவருகிறது. 2. மக்கள் சக்தி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த படம் ஒரு தனி நபரின் வீரத்தை காட்டவில்லை. மாறாக மக்கள் சக்திதான் சமூக மாற்றத்திற்கான உண்மையான சக்தி என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறது. தனி ஒரு மனிதனால் ஒரு புரட்சியை தொடங்கி வைக்க முடியுமே தவிர அதை வெற்றி பெற செய்ய முடியாது. ஒற்றுமையும் கூட்டு முயற்சியும் இருந்தால் மட்டுமே ஒரு சமூகம் தனது உரிமைகளை பெற முடியும். படையாண்ட மாவீரன் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் தனித்தனியாக பிரிந்து நின்றால் நம்முடைய போராட்டங்கள் பலனளிக்காது. ஆனால் கைகோர்த்து ஒன்றுபட்டு நின்றால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். 3. விழிப்புணர்வு. அரசியல் நம் வாழ்க்கை. பலரும் அரசியலை தங்களுக்கு தொடர்பில்லாத ஒன்றாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இந்த படம் அரசியல் விழிப்புணர்வு என்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை வலியுறுத்துகிறது. நாம் வாக்களிப்பதோடு நம் கடமை முடிந்து விடுவதில்லை. நம் உரிமைகளுக்காகவும் சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் கேள்வி எழுப்பும் துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சமூகம் விழித்திருக்கும் போதுதான் அரசியல்வாதிகளும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவார்கள். இந்த திரைப்படம் அந்த விழிப்புணர்வை மக்கள் மனதில் விதைக்க முயற்சி செய்கிறது. 4. வீரம் மற்றும் தியாகம். தத்துவம் மற்றும் வாழ்க்கை. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக சில சமயங்களில் தனிப்பட்ட இலாபங்களையும் பாதுகாப்பையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த படம் வீரத்தையும் தியாகத்தையும் தனிப்பட்ட உணர்வுகளாக கருதாமல் சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக காட்டுகிறது. மக்களின் நலனுக்காக போராடும் வீரன் சமூகத்தின் மனதில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துச் செல்கிறான். இந்த தியாகம்தான் பின்வரும் தலைமுறையினருக்கு போராட்டத்திற்கான உத்வேகத்தை கொடுக்கிறது. 5. வாழ்க்கையின் தத்துவங்கள். ஒரு ஒட்டுமொத்த பார்வை. இந்த படம் வெறும் அரசியல் போராட்டங்களை கடந்து வாழ்க்கையின் சில அடிப்படையான தத்துவங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் தனக்கான நீதியையும் பிறருக்கான நீதியையும் சமூக நீதியையும் ஒரே நேரத்தில் கடைபிடிக்கும் போதுதான் அவன் வாழ்க்கை முழுமையடைகிறது. இந்த படம் வெறும் தனிப்பட்ட வெற்றியை காட்டாமல் அந்த வெற்றி பொது நலனுக்கானதாக இருக்கும்போதுதான் அது உண்மையான வெற்றியடைகிறது என்பதை நமக்கு சொல்கிறது. மனித வாழ்க்கை என்பது வெறும் இன்பங்களை அனுபவிப்பது மட்டுமல்ல, அது சவால்களையும் போராட்டங்களையும் கொண்டது. நமது உரிமைகளுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடும் போதுதான் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது. முடிவுரை. நண்பர்களே, படையாண்ட மாவீரன் திரைப்படம் ஒரு அரசியல் தலைவரின் வாழ்க்கை வரலாற்று படம் மட்டுமல்ல. அது நமது சமூகம் எதிர்கொள்ளும் சவால்கள், நமது பொறுப்புகள் மற்றும் நம்முடைய பலம் ஆகியவற்றை நமக்கு உணர்த்தும் ஒரு கண்ணாடியாக உள்ளது. இந்த திரைப்படம் வரும்போது அதை ஒரு சினிமாவாக மட்டும் பார்க்காமல் அதனுள் பொதிந்திருக்கும் ஆழமான சமூக செய்திகளையும் உள்வாங்கி பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.